பொதுக்காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 2 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதற்குள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றார். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்தபின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகங்குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது, உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்க கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உன் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உன்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு தெள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கை நின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்தபின் சவுல், என் மகன் தாவீதே, இது உம் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும்
நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 முதல் 19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாவீது சவுலுக்கு எதிராக எந்த தீமையும் செய்யவில்லை. எனினும் சவுல் தாவீதை எதிரியாக கருதி அவரை கொல்வதற்கு அவரை தேடி அலைந்து கொண்டிருந்தார். சவுல் தாவீதுக்கு எதிராக பல்வேறு தீமைகளை செய்தார். எனினும் தாவீது சவுலை எதிரியாக கருதாமல் அவரை கொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அவ்வாறு செய்யாமல் விட்டுவிட்டார். இதுவே இன்றைய முதல் வாசகம். பிறர் நம் மட்டில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை விட நாம் பிறர் மட்டில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியமானது. பிறர் நமக்கு எதிராக தீமை செய்தாலும் நாம் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்னும் செய்தியையே தாவீது நமக்கு கற்றுத்தருகின்றார். நாம் இவ்வாறு நன்மையின் மக்களாக செயல்படுவது பிறருக்கு மட்டும் அது நல்லதாக இருப்பதில்லை, அவர்களை விட பல மடங்கு அது நமக்கு நல்லதாக அமைகிறது. பிறர் நமக்கு எதிராக செய்யும் தீமைகளை ஒதுக்கிவிட்டு அவர்களை மன்னிப்பது நமது நல்வாழ்விற்கும் நற்சுகத்திற்கும் அடிப்படையானது என்பதை இன்றைய உளவியலும் மருத்துவமும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றன. ஹீலிங் பேக் பெயின், த மைண்ட் பாடி கனெக்ஷன் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் சர்னோ என்ற ஒரு மருத்துவர். எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சையில் புகழ்பெற்ற நிபுணர் இவர். அவர் அந்த புத்தகத்தில் கூறும் ஒரு செய்தி, நம் உடம்பில் வலி இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் நம் உணர்வுகள் உடம்பில் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதே. உதாரணத்திற்கு, நாம் நமக்குள் கோபத்தை மேலும் மேலும் அடக்கி அழுத்தி வைத்திருப்பதன் காரணமாகவே பெரும்பாலும் முதுகுவலி, பேக் பெயின் வருகிறது. எனவே நோயிலிருந்தும் வலியிலிருந்தும் வெளியே வர மன்னிப்பின் மூலம் உங்களுக்குள்ளே அழுத்தி வைக்கப்பட்டிருக்கும், அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் எல்லா உணர்வுகளையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்கின்றார். பிறர் நமக்கு எதிராக செய்த தீமைகளையே எண்ணிக்கொண்டு பிறரை பழிவாங்க துடிக்கும் போது நம் உடம்பில் ஏராளமான அளவில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகிறது. இது முதலில் நம் குடல் பகுதியை பாதித்து பின்பு ஒட்டுமொத்த உடல் நலனையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. எனவேதான் ஒருவர்
பிறரை பழிவாங்க துடிக்கும் மனிதன் தன் எதிரியின் மீது வீசுவதற்காக கையில் நெருப்பு தணலை ஏந்திக் கொண்டு தன் எதிரியை தேடி அலைகின்ற முட்டாளை போன்றவன் என்கின்றார். பிறரை மன்னிப்பதும் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் கடினமானது என்றாலும் அதுவே பிறருக்கும் நமக்கும் நல்லது என்பதை உணர்ந்து அதை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். இதுவே மாற்று கலாச்சார வாழ்வு என்று சொல்லப்படுவது கவுண்டர் கல்ச்சர். இப்படிப்பட்ட மாற்று கலாச்சார வாழ்வு வாழவே இயேசு தம் திருத்தூதர்களை அழைத்தார் இன்றைய நற்செய்தி. பழிவாங்க துடிக்கும் மனிதர்கள் மத்தியில் மன்னித்து வாழ்வது என்பது ஒரு மாற்று கலாச்சார வாழ்வு. தீமைக்கு தீமை, நன்மைக்கு நன்மை என்று வாழுகின்ற சமூகத்தில் தீமைக்கும் நன்மை என்ற மனப்பக்குவத்தோடு வாழ்வது மாற்று கலாச்சார வாழ்வு. இதைய தெய்வப்புலவர் வள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது 10 1 11 அத்தோடு நானும் ஒன்று என்று வாழும் வாழ்க்கை அல்ல. ஆற்று நீரோடு அடித்துச் செல்லப்படுகின்ற வாழ்வும் அல்ல. அது எதிர்நீச்சல் போடும் வாழ்வு. உலகத்தின் மதிப்பீடுகளான அகந்தை, பெருமை, பழிவாங்குதல் முதலியவற்றிற்கு மாற்றாக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான தாழ்ச்சி, விட்டுக் கொடுத்தல், மன்னிப்பு முதலியவற்றை முன்னிறுத்தி வாழுகின்ற வாழ்வு. புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6வது பிரிவு 13வது வசனத்தில் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்வதற்குரிய கருவிகளாக உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் என்று சொல்கின்றார். இதுவே நம்முடைய வாழ்வினுடைய மேல்வரி சட்டமாக கடவுள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடிய மனிதர்களாக வாழ முற்படுவோம். ஜெபம். இறைவா, இருளின் தன்மைகளான பழிவாங்குதல், வெறுப்பு ஆகியவற்றை புறந்தள்ளி ஒளியின் தன்மைகளான மன்னிப்பு, அன்பு ஆகியவற்றை எமதாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென்.